அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 1 பகுதி 10. திருப்பார்க்கடலை கடைதலும் ஸ்ரீதேவியின் தோற்றமும். பராசரர் தொடர்ந்து சொன்னார். மைத்ரேயரே, நீர் கேட்ட சரித்திரத்தை நான் முன்பு மரீசி முனிவரிடம் கேட்டிருந்தேன். அவர் கூறியபடி அதை உமக்கு நான் சொல்கிறேன். ஒரு சமயம் துர்வாச முனிவர் உலகை வலம் வந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு நாள் மிகவும் கொடிய மிருகங்கள் வாழும் காட்டு வழியே சென்றபோது அக்காட்டில் ஒரு பெண் தென்பட்டாள். அவளது கையில் ஒரு மாலையும் பரிமளமும் இருந்தது. அவர் அப்பெண்ணை நோக்கி, பெண்ணே, உன்னிடம் இருக்கும் அழகிய மாலையை எனக்கு தருவாயா என்று கேட்டார். அந்த மங்கை அம்மாலையை கொடுக்க துர்வாச முனிவர் அதை தனது தலையில் அணிந்து கொண்டு அக்காட்டு வழியாக சென்றபோது இந்திரன் தனது வாகனமான ஐராவதம் என்ற யானையின் மீதேறி வந்து கொண்டிருந்தான். அப்போது அவர் அணிந்திருந்த மாலை கழன்று விழ துர்வாசர் அதை இந்திரன் மீது வீசி எறிந்தார். இந்திரன் அதை தட்டிவிட அம்மாலை யானையின் மீது விழுந்தது. அதை அந்த யானை மூர்க்கத்துடன் எடுத்து தனது காலில் போட்டு மிதித்தது. அதை கண்டு மிகவும் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் கடுங்கோபம் கொண்டு, இந்திரா, நீ உனது செல்வ செருக்கல்லாமல் நான் அணிவித்த மாலையை அவமதித்தாய். அதனால் நீ உனது சகல செல்வங்களையும் இழப்பாயாக. அத்துடன் உலகம் உனது மகாலட்சுமியின் அருள் அகன்று துன்பம் அடைவாயாக என்று சபித்தார். அதை கேட்டு நடுநடுங்கிய இந்திரன் யானையை விட்டு இறங்கி தனது மன்னிக்குமாறு மன்னிப்பு கேட்டார். தேவேந்திரா, நான் இதயமற்றவன். நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன். நான் முனிவர்களுடன் மாறுபட்டவன். முன்பு நீ கௌதம முனிவர் வேறு சில முனிவர்களும் உனது அவமானத்தை போக்க கண்டித்து பின் மன்னித்தார். நான் அப்படிப்பட்டவன் அல்ல. வசிஷ்ட முனிவர் உன்னை துதிப்பதால் நீ அளவுக்கதிகமான இருமார்ப்பு அடைந்துள்ளாய். அதனால் உன்னை நான் தண்டிக்க விட மாட்டேன் என்று கூறிவிட்டு சென்றார். வேறு வழியில்லாத இந்திரன் கவலையோடு தனது இருப்பிடத்திற்கு சென்றான். அன்று முதல் 3 உலகங்களும் லக்ஷ்மியின் கடாட்சமற்றதால் மாறுபாடு அடைந்தன. முனிவர்கள் தவம் செய்ததை மறந்தனர். மழை பொழியவில்லை. பயிர்கள் செய்யப்படவில்லை. பூசைகள் கோயில்களில் நடைபெறவில்லை. மக்களிடம் ஞானம் குறைந்து காமம் அதிகரித்தது. அரக்கர்கள் தேவர்களை மிகவும் கொடுமையாக தாக்கி கொண்டிருந்தனர். அவற்றை கண்டு நடுநடுங்கிய தேவர்கள் பிரம்மதேவரிடம் சென்று தனது நிலையை கூறினார். இந்திரன் தனக்கு நேர்ந்த கதியை பிரம்மதேவருக்கு கூறி கவலைப்பட்டான். அவர்களது துயரங்களை கேட்டறிந்த பிரம்மதேவர் அவர்களை மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிடுமாறு கூறினார். பின்பு அவர்களை அழைத்து கொண்டு திருப்பார்க்கடலை அடைந்து மகாவிஷ்ணுவை நினைத்து துதி செய்தார். பிரம்மதேவருடன் இந்திரன் முதலான தேவர்களும் துதித்தனர். அவர்களது பிரார்த்தனைக்கு இறங்கிய மகாவிஷ்ணு அவர்கள் முன் தோன்றினார். தேவர்களே, மாந்தர மாலைகளை மத்தாகவும் வாசுகியை கடையாகவும் கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுங்கள். அதற்காக அசுரர்களையும் சேர்த்து கொள்ளுங்கள். வரும் அமிர்தத்தில் ஒரு பகுதியை அவர்களுக்கு தருவதாக கூறுங்கள். அமிர்தம் உருவானதும் நீங்கள் அமிர்தத்தை அருந்துங்கள். அப்போது நீங்கள் பலசாலியாகி விடுவீர்கள். நான் அந்த அமிர்தத்தை அசுரர்களுக்கு கிடைக்காமல் செய்கிறேன் என்று மகாவிஷ்ணு அருளினார். தேவர்கள் மகாவிஷ்ணுவை வணங்கி நன்றி கூறிவிட்டு அசுரர்களை சந்தித்து அமிர்தம் கிடைவதற்காக தங்களுக்கு உதவி செய்தால் கிடைக்கும் அமிர்தத்தை உங்களுக்கும் தருகிறேன் என்று கூற அசுரர்கள் அதற்கு சம்மதித்தனர். அதன்பின் தேவர்களும் அசுரர்களும் ஒற்றுமையாக பார்க்கடலுக்கு சென்று மேருமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தனர்.
அப்போது விஷ்ணு ஒரு தந்திரம் செய்தார். அதன்படி தேவர்கள் வாசுகியின் வாளை பிடிக்கும்படி, அசுரர்கள் வாசுகியின் வாய்ப்பகுதியை பிடிக்கும்படியும் செய்தார். பார்க்கடலை கடையும் போது வாசுகின் பெருமூச்சால் அசுரர்களின் பலம் சிறிது சிறிதாக குறையத் தொடங்கியது. அத்துடன் அதன் பெருமூச்சுக்காற்று மேகங்களை அடித்து தள்ளியதால் மேகங்கள் அந்த வால் பக்கம் சென்றன. அதனால் வால் பகுதியில் பெரும் மழை பெய்தது. அதனால் தேவர்கள் களைப்பு நீங்கி பலமடைந்தனர். அப்போது மகாவிஷ்ணு ஆமையின் ரூபத்தில் தோன்றி மேரு மலைக்கு உதவியாக இருந்து அதை வேகமாக சுழற்றினார். அத்துடன் வேறொரு திருமேனியை தாங்கிக் கொண்டு சங்கு சக்கர ஆயுதங்களுடன் தோன்றி வாசுகியின் வாளையும் தலையையும் பிடித்து இடமும் வலமுமாக இழுத்து கடைந்தார். அத்துடன் அவர் மிகவும் பெரியதொரு உருவத்தை எடுத்து மேருமலையின் மேற்புறத்தை ஆக்கிரமித்து அதை பலப்படுத்தினார். பின்பு மகாவிஷ்ணு தேவரும் அசுரரும் அறியாத ஒரு உருவம் எடுத்து வாசுகிக்கும் தேவர்களுக்கும் பலத்தை அதிகரிக்கச் செய்தார். அப்போது காமதேனு உருவானது. அதன் பின் அழகிய சுந்தரியான மோகினி வாருணி தேவி தோன்றினாள். அவளது அழகு அசுரர்களை மெய் மறக்க செய்தது. மீண்டும் அவர்கள் பார்க்கடலை கடைந்தபோது பாரிஜாத விருட்சம் தோன்றியது. அதன் பின் அப்சரஸ் மோகினிகள் பலர் தோன்றினார்கள். அவர்களுடன் குளிர்மையான சந்திரனும் தோன்றினான். அந்த சந்திரனை ருத்ரமூர்த்தி எடுத்துக்கொண்டார். அதன் பின் மிகவும் பயங்கரமான இரைச்சலுடன் ஆபத்தருவதான ஆலகான நஞ்சுவானது பிறந்தது. அதன் கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் துன்பப்பட்ட போது சிவபெருமான் தோன்றி அந்த நஞ்சை எடுத்து உண்டார். அப்போது தன்வந்திரி என்ற தேவன் அமிர்த கலசத்துடன் பார்க்கடலில் தோன்றினார். அவனை கண்ட தேவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். அதன் பின்பு உலகமாவதான மகாலட்சுமி அவதாரம் செய்தார். அவளை கண்டு தேவர்களும் மகிழ்ச்சியாவாரம் செய்தனர். தேவர்கள் கீதைகளை படித்தனர். அப்சரஸ்கள் நடனமாடினர். கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்கள் ஒன்று கோடி வந்து திருமஞ்சன நீராட்டின. பார்க்கடல் அணுருவாகி அழகிய மலர் மாலை ஒன்றை தாயாருக்கு சாற்றினார். அலங்கார தேவதைகளாக மாறிய மகாலட்சுமி அனைவரும் பிரார்த்திக்க விஷ்ணு பெருமானின் திருமார்பில் எழுந்தருளினாள். அக்காட்சியை கண்ட முனிவர்கள் ஆனந்தத்துடன் அவர்களை துதித்தார்கள். அதன் பின் மகாலட்சுமியான பெரிய பிராட்டியார் தேவர்களை ஆசிர்வதித்தார். அதன் பின் தேவர்களும் மகிழ்ந்தனர். பெரிய பிராட்டியால் மீது பக்தி கொள்ளாத அசுரர்கள் தீயவற்றை அனுபவித்தனர்கள். தன்வந்திரி அமுத கலசத்துடன் வர அசுரர்கள் அதை கைப்பற்றினர். அதை கண்ட நாராயணர் ஒரு அழகிய பெண் உருவை எடுத்து அசுரர்களின் அருகில் வர அவர்கள் அப்பெண்ணின் அழகில் மயங்கி அமிர்த கலசத்தை வைத்துவிட்டு அவளின் பின் செல்ல நாராயணன் அந்த அமுத கலசத்தை எடுத்து தேவர்களுக்கு குடிக்க கொடுத்தார்கள். அதனால் தேவர்கள் பலசாலியானார்கள். அதனால் கடுங்கோபம் கண்ட அசுரர்கள் தேவர்களிடம் யுத்தம் செய்தனர். அமிர்தம் உண்ட தேவர்கள் மிக்க பலத்துடன் அசுரர்களினுடன் மோதி அவர்களை பாதாளத்தில் துரத்தினார்கள். அதன் பின் லக்ஷ்மி கடாட்சத்தை இழந்த 3 உலகமும் லக்ஷ்மி கடாட்சத்தை பெற்றன. அதன் பின் தேவ உலகம் சென்ற இந்திரன் மகாலட்சுமியை உள்ளத்தோடு தொழுதான். அதனால் மகிழ்ந்த ஸ்ரீதேவி பிராட்டியார் இந்திரனின் முன்தோன்றி தேவேந்திரா, உனது பிரார்த்தனையால் நான் மிகவும் மகிழ்ந்தேன். உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்றார். தேவேந்திரன் அவளை வணங்கிவிட்டு, தாயே, தாங்கள் 3 உலகங்களிலும் எப்போதும் எழுந்தருளிருத்தல் வேண்டும். எவன் ஒருவன் உன்னை ஒரு ஸ்தோத்திரத்தை துதிக்கிறானோ அவனுக்கு நீ அருளல் வேண்டும் என்று கேட்டார்.
தெய்வேந்திரா, நீ ஆட்சி புரியும் உலகங்களை விட்டு நான் ஒருபோதும் நீங்க மாட்டேன். எவனொருவன் காலையிலும் மாலையிலும் ஸ்தோத்திரமாலாவை என்னை நினைத்து துதிக்கிறானோ அவனுக்கு நான் கட்டாயம் அருள் புரிவேன் என்று கூறினார். மைத்ரேயரே, பூர்வத்தில் ஸ்ரீதேவி பிருகுமுனிவருக்கு கியாதி என்ற மனைவியை மகளாக அவதரித்தாள் என்று சொன்னேன் அல்லவா? அவள் அமிர்த கடைந்தபோது திருப்பார்கடலில் அவதரித்தாள் என்றும் கூறினேன். இது மட்டுமல்ல, நாராயணன் எப்போதெல்லாம் உலகங்களில் அவதரிக்கிறானோ அப்போதெல்லாம் ஸ்ரீதேவியும் அவதாரம் செய்கிறாள். முன்பு நாராயணன் அதிதியின் மகனாக அவதாரம் எடுத்தபோது ஸ்ரீதேவி பிராட்டியார் பதுமை என்ற திருப்பெயருடன் அவதரித்தாள். நாராயணன் ராமனாக அவதாரம் எடுத்தபோது ஸ்ரீதேவி பிராட்டியார் சீதையாக அவதாரம் எடுத்தார். எம்பெருமானான நாராயணன் கண்ணனாக அவதாரம் எடுத்தபோது பிராட்டியார் ருக்மிணியாக அவதாரம் எடுத்தவள். இவ்வாறு எம்பெருமான் அவதாரங்கள் எடுக்கும் வேளையில் எல்லா பிராட்டியாரும் உடன் அவதாரம் எடுப்பாள். நாராயணன் மனித அவதாரம் எடுத்தால் பிராட்டியும் மனித அவதாரம் எடுப்பாள். இது அவதார தத்துவமாகும். மைத்ரேயரே, மகாலட்சுமியின் இந்த திரு அவதாரத்தை எந்த ஒரு மனிதன் பக்தியுடன் பாராயணம் செய்கிறானோ, எவன் பக்தியுடன் கேட்கிறானோ அவனது இருதயத்தில் பெரிய பிராட்டியான ஸ்ரீதேவி என்றும் பிரியாத மிக்க மகிழ்வுடன் குடியிருப்பாள். அவ்வாறு பாடியவர்களுக்கு வீடுகளில் வறுமை இருக்காது. இந்திரனால் சொல்லப்பட்ட இச்சுலோகம் வலிமையானது. பக்தியை உண்டு பண்ணுவது ஸ்ரீதேவியை மகிழ்விப்பது என்றார் பராசர முனிவர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். Hey, hey, hey.